இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The book of Nehemiah, chapter number 6, verse number 15. நெகேமியா 6வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியில முடிந்தது. So the wall was finished on the 25th day of the month Elul in 52 days. முடிந்தது என்று யோசித்து கொண்டிருந்த காரியங்களில் இடிக்கப்பட்டவைகளையும் இடித்து போட்டவைகளையும் கட்ட முடியாதவைகளையும் நிர்மூலமாகி கடந்தவைகளையும் செய்து முடிக்கும்படிக்கும் அதில் ஒரு ஜெயத்தை காண்பதற்கும் பதிலை காண்பதற்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியே செய்வார். அதுக்கு முந்தின வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால், நெகேமியாவினுடைய ஜெபம், என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். முடிஞ்சு போச்சு, இனி எழும்ப முடியாது, இனி இந்த காரியம் நடக்காது, இனி இந்த காரியத்தில் ஜெயம் வராது, இனி இந்த காரியத்தில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டீங்க, இனி அவ்வளோதான், இது நடக்கக்கூடாதுன்னு யோசித்தோம், எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு, அதனால் இனிமேல் இதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை, அப்படியே போகிற போக்கில் போட்டும் ஒரு ஃப்ளோவில் போகலான்ற மாதிரி சில நெகட்டிவான வார்த்தைகள் உங்கள் காதுகள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு உணர்த்துதல் என் இருதயத்தில் 41ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 முறை கரங்களை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே 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 என்று தைரியப்படுத்துகிற அதே தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத பயப்படாத, நீ பயப்படும் மனுஷரின் கையில் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், தைரியமாக இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று தைரியம் பண்ணுங்கள். நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த இடத்துலையும் தோற்று போக வெட்கப்பட தலை குனிய கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். பயப்படாது பயப்படாது பயப்படாது. உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஒரு நாளும் தேவன் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். முடிந்தது என்று மனுஷன் சொல்லியிருக்கிற காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் முடிக்க வைப்பார், முடிக்க வைப்பார். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னது போல, anybody can start the work and anybody can end, but God only finish his work. கர்த்தர் உங்கள் மூலமாய், அது தேவனுடையது, அது தேவனுடைய மனதில் தோன்றினது. கர்த்தர் உங்களை குறித்து கர்த்தருடைய மனதில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, இடிக்கப்பட்டவைகளையும் இடித்து போட்டவைகளையும் முற்றுப்பெறாத அலுவல்களையும் முடிந்துவிட்டது என்று சொன்ன காரியங்களையும் நிர்மூலமாகி போனவைகளையும் உங்கள் கரங்களை கொண்டு கர்த்தர் மீண்டும் புதுப்பித்து கட்டுவார். உங்கள் கரம் ஜெயமுள்ள கரமாக, வெற்றியுள்ள கரமாக, நீங்கள் கையினால் செய்கிற காரியங்கள் வாய்க்கத்தக்கதாக இன்றைக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். அது கட்டப்படும், அது நிலைப்படும், அது முன்பு போல நிலைப்படும். கர்த்தர் அப்படியே உங்களை மீண்டும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை அழகு பார்ப்பார், நிறுத்துவார். தைரியமாக இருங்க, தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிந்தது என்று சத்துருவானவன் எங்களை குறித்து எள்ளி நகையாடின காரியங்கள் எல்லாவற்றுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் நான் உனக்காய் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன் என்கிற தைரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே இடிக்கப்பட்டவைகளையும் இடித்து போட்டவைகளையும் முற்றுப்பெறாத அலுவல்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் கர்த்தர் சீரமைத்து பலப்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை கொண்டு பெற வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென்.